தங்கத்துக்கு 50 லட்சம் எடுத்தாச்சு. சரி இப்போ வண்டியாச்சு. டேய் நானும் யாழ்ப்பாணத்திலடா மேசம்பேல செய்து நான் சுவிசோ அங்கே பிரச்சனை போட மனசிக்காரியோட ஏதோ பிரச்சனை போட. உனக்கு என்ன தெரியும்? சுமதி இப்போ என்ன செய்யறாள்ட்ட? சுமதி உங்க போட்டாள். எங்க போட்டாள்? படிக்க போட்டு ஸ்டூடெண்ட் சார். அது உனக்கு தான் தெரியும் யார் என்ன வீட்டு என்ன நடக்குது. கனடாக்கு போறோம்னு சொன்னோம். 4 பக்கம் பூசி மேல ஆணி வைக்கணும் இல்லாட்டி கம்பி வைக்கணும். ஏன்னா சில மேசம் மாதிரி வந்து திரும்ப நாங்க பிசுங்க இல்ல இப்ப விளங்குது ஏன் நினைச்சி இங்க வந்து நிக்கிறேன். அது இருக்கட்டும் ஒரு தரம் பெறக்கூடாது என்ன நான் போட்டு இதெல்லாம் பார்க்க ஒரு 25 லட்சம் போடு. 25 லட்சம் வெளிநாட்டுக்காரன்றீங்க வாங்கினேன். டேய் எவ்வளவு வந்துருக்கு? 2 கிட்ட வந்துட்டு தான் எனக்கு கொஞ்சம் கிடையாது. கொஞ்சம் இருக்கியா? அப்ப ஜன்னலை பாருப்பா. அண்ணா ஜன்னல் இருக்கல்ல ஒண்ணு இங்க மச்சாடா சிம்ராஸ் வீடு என்ன மாதிரி அவன் சொன்னது மூலியோடு மாத்தணும். ஐயோ மூலி ஓடண்டா கிட்டத்தட்ட 50 1.5 முடிய போதுன்னு நினைக்கிறேன் பா. உத்சரம் அடிக்கிறாங்களா? அப்போ அடிச்சா அந்த இடத்துக்கு வந்து நிக்கணும் வேலை. எப்படி இருந்த எங்களோட வேலை இருந்த மழை அது என்ன செய்யறது? அதையும் பெய்யத்தான வேணும். பெய்தாத்தான எங்களுக்கு நல்லா ஒரு வேலை இல்லாம மழை பெய்தோன்றிருக்கேப்பா. கொஞ்சமாவது கேப்படலாமேப்பா மழையண்டா. இரவு பைக்கன் சும்மா தானே இருக்கிறோம். அப்போ கூப்பிட இப்ப வரு. உனக்கு எத்தனை நேரம்டா போன் அடிக்கிறது? நான் கொண்டே கொண்டு ஹேஜி கொண்டு அப்புறம் அதுல கொண்டே கொண்டா வெளிநாட்டு பாட்டியும் உண்டு. வெளிநாட்டு பாட்டியோ? எந்த இடமா? சுவிஸ்ல இருந்து வந்திருக்கு. சுவிஸோ? அங்கே பிரச்சனை போட மனசிக்காரியோட ஏதோ பிரச்சனை போட. உனக்கு என்ன தெரியும்? யார் உங்க சொந்தக்காரரோ இல்லாட்டி? இல்ல தெரியும் மாலை தெரியும். அப்படி கதைச்சவங்க அவர் என்ன எந்த விஷால போனவர்? என்ன சொண்டைக்கு முதலே போட்டு விடைய கிடைக்க வந்தவர் ஆள் வந்து போயிருக்கிறார். இடையே இப்போ ஒரு அடியா வந்துட்டார் போராட. மழை பெய்து கொண்டே இருக்கிறார். என்ன மாதிரி செய்வோம் வீடு என்ன மதில் தாண்டி தான் என்ன மதில் மதில கட்டுறது கடான எத்தனை நாள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. போய் அதை செஞ்சாலும் அதுக்கு ஆசை லோன் அதை கட்டலாம். அட மதில கட்டி என்னடா லோனா கட்டுறது? நீ பெரிய ஏதோ கான்ட்ராக்ட் எடுத்து புடிங்க ஏதோ பெரிய வித்வான் மாதிரி வந்தா ஏதோ பெரிய மதில் அது பெரிய நீட்டு மதில் தான். அதை கட்டி எடுக்கலாம். நீங்க இப்போ வேலை இல்லாம இருக்கிறாங்க. அதை செஞ்சாலும் அது கொஞ்சம் பிரியோசனமா இருக்கும். வாங்க போய் செய்வோம். அவனுக்கு என்ன மாதிரி ஆள்? நல்ல ஆளுக்கு விஷயம் எல்லாம் தெரியுமோ? விஷயம் தெரியுமோ? லைட் அப்ப போனவர் என்ன தெரியும்? போகணும் மங்காளி அந்த அவடம் அந்த சந்தி வாசிகசாலை சந்தி அதால திரும்பி அங்கால போறோம். சுமதி வீட்டு பக்கத்துல. உனக்கு அப்படி என்ன தானே தெரியும்? வாங்க சுமதி இப்ப என்ன செய்யறாள்ட்ட? சுமதி உங்க போட்டாள். எங்க போட்டாள்? படிக்க போட்டு ஸ்டூடெண்ட் சார். அது உனக்கு தான் தெரியும் யார் என்ன வீட்டு என்ன நடக்குது. பாரு சுமதி இதே வீடா இப்படி சூவோட இல்லாம வேலைக்கு வந்த நீங்களே இங்க பேர் அவர் எந்த இடம்னு சொன்ன நீ? சுவிசண்டா நாங்களே எப்படியா வாரது? எங்களை பார்த்தோன்னா பிளங்கோனமாடா இது ஒரு வெளிநாட்டு மேசர். அவங்க என்ன சொல்லுவாங்க மேசர் பார்த்தோன்னா வேலை செய்யறோம். நானும் யாழ்ப்பாணத்திலடா மேசம்பேல செய்ய நான் கட்டார் துபாய் சவுதி டேய் அங்கெல்லாம் ஹீட் இருக்குல்ல ஹீட்டுக்கு இப்படி இந்த பில்டிங் மாதிரி ஒரு 100 மடங்கு பில்டிங் கடா அங்க அங்கேடா சூரியன் துபாயோட கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. நான் கட்டுற பில்டிங்ல 200 மாடில இருந்து தொடரலாம். அப்படி ஹீட்டா இருக்கு. பெரிய இதுதானே உங்களோட நிக்க பெருமையா இருக்கு. இதுதானே என்ன செய்யுது நான் காய்ச்சி சமாளிக்கிறேன். ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டுக்கு வந்த ஆள் மாதிரி வந்து மதில் கட்ட போறேன்னு சொன்னா மதில் எல்லாமே கட்டி இருக்கடா. சுத்தி வர மதிலா இருக்குது. சரி கேட்டுப்பா என்ன பேர் சொன்ன நீ? தங்கம் என்ன தங்கம்? இப்ப தங்கம் தானே ரெண்டு. தங்கம் தங்கம் அண்ணோய் தங்கம் அப்படி கூப்பிடாத எந்த சிக்கலாகிடும். தங்கமன் என்னடா அந்த காணல ஒரு பித்தளை மாதிரி இருக்கு. தங்கமன் வரலாமா? என்ன போய் வேற பண்ண என்னடா கெட்ட கதைச்சிட்டு போனேன். உங்களை பார்த்தோன்னா மாறிட்டேன். அந்த அங்கேயே நிக்குது நாய் மாதிரி இருக்குங்களா? இப்படி வந்தா இருக்குது அந்த மேசம்பேல இருக்குன்னு சொன்ன தம்பி இவர் தான் வந்து உங்களோட காய்ச்சல் அனுங்களோட இந்த இது என்ன முதல்ல சுத்தி வர முதல்ல இருக்கட்டும். இந்த முதல்ல கட்டுறது நீ என்னடா முதல்ல கட்டுறேன் போட்டு நீங்க கட்டினா வர மாட்டீங்க. கட்டினா அண்ணா என்னடா அந்த கசம் அந்த மாதிரி நிக்குது. இவர்தான் அந்த எங்களோட பஸ் மேசன் அப்பன் மேசன் வேற என்ன நினைச்சு நல்ல சொல்லி சொல்ல அப்போ நீ விசாரிச்சு போட்டு காய்ச்சி போட்டு வரணும். என்ன பேர் அப்பன் மேசன்டா தெரியும். நான் முந்தையா பெரிய மேசன் முந்தைய யாரா ஆளி அப்படி இப்படி இல்லாடா ஓடிக்கிறீங்க. நான்
டேய் நீ என்ன வச்சு அண்ணா நானும் இந்த பெரிய பெரிய வேலையெல்லாம் பாக்குறேன்னா இது சின்ன வேலை பெருசா நான் பாக்குறேன் இல்ல நீங்க போய் தான் நான் பாரு இங்க வாண்ண சின்ன வேலை பாக்குறேன் இல்ல ஆனா உங்களை பாக்குறது வெளிநாடு என்ன எந்த இடம் என்ன நான் சுவிஸ் சுவிஸ் ஆனா சுவிஸ்ல எங்கட மாமாவும் சுவிஸ் தானே சுவிஸா என்ன பேர் மாமாக்கு சிம்டாஸே தெரிய போன இல்ல தெரியாது நீ என்ன பற்றி ஏதோ சொல்லி வச்சிருக்க அவன் கதைக்கிறானா இல்ல இல்ல இது இந்த மதில் மட்டும் போடணும் இல்லை ஃபுல்லா பூசணுமோ ஃபுல்லா நாலு பக்கம் பூசணுமே நாலு பக்கம் பூசி மேல ஆணி வைக்கணும் இல்லாட்டி கம்பி வைக்கணும் ஏன்னா இதுல மேசம் மாதிரி வந்து திரும்ப நாங்க பிசுங்கான் இல்ல இப்ப விளங்குது ஏன் நினைச்சி இங்க வந்து நிக்கிறாரு அது இருக்கட்டும் ஒரு தடவை பெறக்கூடாது என்ன நான் சரி அது இருக்கட்டும் இதான் இது அவ்வளவு பலப்பு இல்லையா இந்த சின்ன பிள்ளைகள் இருக்கிற இடத்துல என்ன ஏறுனா விழுந்துருவோம் அது வேண்டாம் நாங்களும் இப்ப என்ன செய்ய மாட்டோம் இப்போ இடிச்சு போட்டுருக்கா ஃபுல்லா கட்டுவோம் கட்டினா தான் ஒரு பலப்பா இருக்கு என்ன தம்பி என்ன அண்ணன் எங்கட்டி அண்ணன் 4 மேசனும் 20 லேபர்ஸும் இருக்கு அட்டமணித்து அதுக்கு இடிச்சு தள்ளி நீங்க தெரியுங்க என்ன அப்ப அதை கொடுத்து கொண்டு இருப்போம் இதுல தருவேன் சம்பளம் தருவார் எவ்வளவு எத்தனை நாள் முடிப்பீங்கன்னு சொன்னா அண்ணன் இதெல்லாம் இடிச்சு தான் கட்டணும் பண்ண கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்குள்ள பூசி முடிச்சிருவோம் இல்ல நீங்க அவ்வளவு கஷ்டப்படுத்துங்க பூசினா மட்டும் அண்ணே இங்க கை வச்சிருக்கேன் கையாடனே மதில்கள் விழுந்து அழிஞ்சு பாருங்க இந்த மலைக்கு எத்தனை மலையை கண்டன 2005 எத்தனை வருஷமாடா 20 வருஷமா போவோன்னு இடிச்சு கட்டினா தான் சரி வேற என்ன வேற அங்கால என்ன எதுவும் இருக்கும் இல்ல அவ்வளவுதான் எனக்கு அந்த இந்த நீங்க சொல்ற ஐடியா எனக்கு இல்ல இது இடிச்சு கட்டுவாங்க இது ஓகே வீடு அதை விட எனக்கு மேல ஆணி அண்ணே புதுசா கட்டி போட்டு வைக்கிறதா நல்லா இருக்கு அங்கால இவருக்கு பாத்து போடு ஏன் சொல்லாது அந்த எங்களை நம்பி வந்திருக்கடாப்பா சரியா இலங்கைக்கு வேலி ஒண்ணு விழா காலம் ஐயோ அதுதான் என்ன பிரச்சனை உனக்கு உதாரணம் தெரியும் அங்கால இவருக்கு சுத்தி பாப்போம் விட்டு வா எழுது இல்ல எழுது 450 எவ்வளவு 450 200 போட்டு இதெல்லாம் பார்க்க ஒரு 25 லட்சம் போடு 25 லட்சம் வெளிநாட்டுக்காரன்றீங்க வாங்கண்ணே கட்டாண்ணே இது வீடு பழசு ஒண்ணு வாங்க சுத்தி இருக்கா பாப்போம் வாங்க அண்ணே இந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல முனசாமி அண்ணன் இந்த வீடு நான் தான் கட்டினேன் கேளுங்க அண்ணே டேய் நான் தான் கட்டினேன் இது கட்டி என்ன ஒரு 100 வருஷம் இருக்குமாண்ணா அப்படியே இருக்கு பாருங்க புதுசா வா இந்த அண்ணன் இஞ்சே இந்த மதுரெல்லாம் ஃபுல்லா இடிச்சு கட்டணும் அண்ணன் இப்போ வீடுகளுக்கு சுத்தி பார்க்கத்தான் போகணும் இல்ல என்னண்டா அண்ணன் அண்ணா உதன் என்ன ஃபுல்லா பழசா இருக்கு அண்ணா வீடு இது உதன் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இருப்பீங்கள் அண்ணன் வீடு இருக்கணும் இல்லை நீங்கள் உங்களுக்கு மனசு வேணுமா நீ சில வேலை அதை பார்க்க தெரியுது நீங்கள் ஃபுல்லா மதில் ஆணி வைக்க போறேன் பேர் நான் பழங்கினது மனசு வர்ற மாதிரி எனக்கு தெரியல என்னண்டா அண்ணன் வீடுங்கிறது சொத்து மாதிரி சரியா அது நாங்கள் காலம் ஃபுல்லா எங்கள்கிட்ட இருக்கணும் இது பாக்கேடா டே இங்கே கூரை மாத்தணும் எழுது கூரை இல்ல ஐயோ அண்ணன் நான் என்ன முந்தி சொல்றாங்க எங்கட அப்பா சைக்கிள் கிடையாது சைக்கிள் ஒட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கானு எங்கிட்ட என்ன ஒட்ட வந்தான்னு எங்கட அப்பா என்ன செய்வாருன்னா சைக்கிள் ஃபுல்லா ரிப்பேர் பார்ப்பேன் புழங்குதா பிரேக் இருக்குதா செயின் ஒழுங்க அதே நேரத்தை நான் இப்போ வந்து நானும் கூட பேக்காடி போட்டு போயிடுவேன் பூசி போட்டு மேலே கட்டி போட்டு இல்ல அப்படி இல்லை பேக்காடி போட்டு போயிடுவேன் இப்போ டேய் நீ என்ன செய்ய நினைக்கிறேன் எழுது கூரை மாற்றணும் எழுது கூரை ஓடு 2 மாற்றி ஒரு அதுக்கு ஒரு 50 வயரிங் செய்யணும் அவன் குணா கடிப்போம் குணா எங்கட தான் இருக்கிறான் ஒரு 10 லட்சம் போடு போறானா போற வா இஞ்சல வா சுத்தி பா இஞ்சல வா சும்மா அண்ணன் நான் வந்து எந்த இதுக்காக செய்து போட்டு போயிடுவேன் அண்ணன் என்ன நாளைக்கு நீங்கள் இது அண்ணன் ஆனால் உது விழா போதுண்ணே உந்த இடம் விழா போகுது என்ன இது பாத்தீங்களா தண்ணி எல்லாம் இங்கே வந்து நிற்குது வெள்ளத்துக்கு இது கொஞ்சம் உயர்த்தணும் நத்தி வேற இல்லையா ஐயோ கடவுளே ஜாழ்ப்பாணத்தில் பெய்கிற மழைக்கண்ண கொஞ்ச நாளாக சேனப்பட்ட பாடம் கூட தெரிஞ்சிருக்கு வெள்ளம் கட்டி திரிகிறாங்க இப்போ எல்லாம் பஸ்ஸுகளே ஓடாதுண்ணே இன்னைக்கு பெற காலங்கள் ஃபுல்லாக இனி ஜாழ்ப்பாணம் கொழும்பண்டு இதான் ஓட போகுதுன்னு எது சொல்லுங்க அப்போ கப்பல் சேவை தான் பெற போகுது பழைய மாடல் தம்பி குடிச்சிட்டா பிஸ்கெட் பழசன்னா ஒரு இடிச்சு ஒருக்கா கட்டணும் ஃபுல்லாக போடு 2 லேயர் மேலே போட்டா 2 லேயர் போட்டா 2 லேயர் போடும் 25 போட 25 போடும் நாங்கள் புரட்சி தான் போடுவோம் 25 லட்சம் அண்ணா மற்றது ஓடு மாற்றணும் இது மாற்றணும் கிருடுகள் ஃபுல்லாக மாற்றணும் முக்கியமான கரண்ட் அடிக்கும் கவனம் வயரிங் வேலையும் இருக்கா போடு டே
இவ்வளவு வந்திருக்கு ஒன்று கிட்ட வந்துட்டு தான் எனக்கு கொஞ்சம் கிடையாது. கொஞ்சம் இருக்கியா அப்ப ஜன்னலை பாருப்பா அண்ணா ஜன்னல் இருக்கல்ல ஒண்ணு ஜன்னலை ஜன்னலை தான் இடிஞ்சு விழ போக மாதிரி இருக்கு என்ன சொல்லுவாங்க இது அண்ணா இது உங்களுக்கு சீதன வீடா தந்து மனசில ஐயோ அதான் உங்களுக்கு சொந்த வீடாண்டா அதுக்கு தக்க மாதிரி பாப்பியல் இது சீதன வீடு உடம்பு கடி வரும் இது ஒரு இல்ல 20 இல்ல எத்தனை ஜன்னல் இப்படி இருக்குன்னா 4 ஜன்னல் 8 அங்க கையோட நிலையை எல்லாத்தையும் மாத்தணும் அதுக்கு ஒரு 15 போடு கொண்டு வந்து 5 குறை ஏசியும் போட்டு மற்றது ஏசி போட்டுவோம் பண்ண இந்த வீட்டு இப்போ அதாவது பற்றி என் காலங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வேணா நல்ல மழையா இருக்கும் குளிரா இருக்கும் தை மாசம் அப்படி விடணும் ஏன்னா ஏசி இதெல்லாம் போடும் மொத்தமா ஒன்று ஒரு கோடி ஏன்னா என்னண்டானோ பெயிண்டிங் வேலை இல்ல 1-10 முடியுது நாங்களும் உங்களுக்காக உண்டு இதான்ற மாதிரி என்ன மாதிரி சொல்லுங்க நீங்க மதில் பூசை வந்தீங்களா இல்லாட்டி அண்ணன் அதானே என்ன சொன்னேன் எங்களோட அப்பா அண்ணன் முந்தி சைக்கிள் கடை முந்தி உங்களை நம்பி வந்திருக்கிறீங்க நான் சும்மா பூசி போட்டு போயிடலாம் இப்போ நாளைக்கு நீங்கள் எங்கட ஏரியாவுக்கு இருக்கிறாங்க இந்த உதிர்க்கல சுந்தரம் வீடு அதுவும் நான் தான் கட்டுவாங்க விண்ணு பாருங்க அதுவும் நான் தான் கட்டேன் அது ஒரு 50 வருஷம் தான் இருக்கு அதுவும் திருப்பி ஒரு கடிச்சு கட்டணும் இருக்கா அண்ணா நான் மற்ற மாதிரி பேக்காடி போட்டு போகவே இல்லை வீடாண்டா ஒரு பார்க்க ஒரு லட்சுமி மாதிரி இருக்கணும் இந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை சில பேர்ட்ட வீடுல பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏன் போகலாம்ன்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படித்தானே உங்களோட வீடும் இருக்குது நீங்கள் இந்த வீட்டு ஒருக்கா வடிவா செய்தீங்களா இதாக இருக்கும் ஒரு அட்வான்ஸ் ஒருக்கா தந்தீங்கன்னா நல்லா இருக்குமா சரி அட்வான்ஸ் நான் இந்த பிள்ளோட சாமத்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் வேணும் என்ன இடம் எடு 50 லட்சம் இருக்கு 50 தந்திருக்க போடுறாங்க முற்பணம் 50 மிச்சம் இன்னும் ஒரு 50 லட்சம் தருவாங்க அண்ணன் பேர் என்ன தங்கத்துக்கு போடு தங்கத்துக்கு 50 லட்சம் எடுத்தாச்சு சரி இப்போ வண்டியாச்சு போடு உழைச்சா சரி போடு அண்ணன் 50 இருக்கு அண்ணன் ஒரு 50 தாங்கண்ணே நான் அடுத்த இது முறை மற்றேன்னா நான் ஒரு வேலை தொடங்கினான்னு டக்குன்னு இருக்கா செய்து முடிச்சிருவேன் அடே சீமேந்துக்கு சொல்லு மண்ணுக்கு சொல்லு இதுக்கெல்லாம் சொல்லு மற்றேன்னா உங்களோட ஒழுங்கால வருமோ ஒன்று இது டிப்பர் எடுக்கலாம் முன் கேட்டை பார்த்தனான்னா டிப்பர் வராது போல இருக்குன்னா கொஞ்சம் இடிக்கணும் போல இருக்கு இடிக்கட்டேன் டிப்பர் வருமோ ஒன்று டிப்பர் வரும் சொந்தக்காரடா ஐயோ கடவுளை இந்த ஆள் நம்புது இல்லையடா வா ஆனா ஒரு கிட்டத்தட்ட வேலை தொடங்கினமாண்டான்னு 1.5 மாசத்துக்குள்ள உங்களோட புது கூட உண்டு நீ சும்மா மதில பூசுறதுக்கு கூப்பிட்டு நிக்கிறேன் மதில பூசி போட்டு என்னத்தை கொடுக்குறது நான் வீட்டை அதுக்கு தாண்டா வே வேணுமாடா வே இல்லாம ஒன்றும் செய்யல நான் அப்படியே வந்துட்டேன் சம்பளம் தெரியுங்களா எனக்கு ஐயோ கடவுளே உனக்கு தாண்டா 50,000 உனக்கு தான் 50,000 வச்சு நான் என்ன செய்யறேன் பாரு இங்க மச்சாடா சிம்ராஸ் வீடு என்ன மாதிரி அவே சொன்னவே மூலியோடு மாத்தணும் ஐயோ மூலியோடா கிட்டத்தட்ட 50 1.5 முடிய போதுன்னு நினைக்கிறேன் பா இங்கே எவ்வளவு முடிஞ்சிருக்கு 50 வந்துட்டாங்க 50 பேங்க்ல போடுவோம் எனக்கு கொஞ்சம் பரவாடா வட்டியை எடுத்து போட்டு அதுல இந்த இதுகளை எடுத்து போட்டு சீமேந்தி பேக் அதெல்லாம் எடுக்கிறது நீ வட்டியை கொடுக்குறேன்னு சொன்னீங்க சுரேஷிட்டு பாய்ச்சல் நீ காசு இல்லைன்னு சொன்னான் மனசுக்கு இதை நான் இதை வாங்கி கொடுக்கணும் அவன்கிட்ட கொடுத்து கல்யாணம் வீடு தானே அதுக்கு நடந்த நேரம் நடக்காடியான்னு இப்ப என்ன சொல்லுவா அப்ப மூளையோடு மாத்திர எந்த இடம் நீ மூளையோடு சுண்ணா சுண்ணாத்துல தான் சுரேஷோட வீடு இருக்கு மாத்தி போட்டு அடி நீ இப்படி நீ பூசை கூப்பிட்டால என்ன கூப்பிடாது விடாங்க பெரிய பெரிய வேலையில கூப்பிடு இல்லாட்டி இப்படித்தான் நடக்கும் வேலை இல்லாம இருந்தா புரியும் இது வேற போது இப்ப மழைக்குள்ள அட இவனை வச்சு ஒரு மாதத்துல முடிக்கல அது 1.5 வருஷம் 2 வருஷம் முழுக்கத்தான் 2 வருஷம் என்ன இல்லை என்ன அது என்ன ஒரு மாதத்துல செய்யறதுக்கு என்ன இது லேபர்ஸுக்கு எங்க இருக்கு நாங்க போறது அந்த போடு சுரேஷன போயிடுங்க சுண்ணாத்துல வா மூலியோடு மாத்தணும் அவர்கிட்ட மூலியை முதல்ல எடுக்கணும் படிக்காது எடுத்தா தான் 1.5 அடிக்க வேண்டி வரும் ஆட இங்க என்ன சொல்லுவா அப்படா இந்த காலத்துல உழைச்சி வாழையிலாச்சும் உருட்டித்தான் வாழும் என்ன சொல்லுவா மேசனுக்கு இனி எங்க இருக்கிற மேசனுக்கு சம்பளம் கொடுக்காம அவங்க போட்டாங்க திருப்பி இதுல பிடிக்கும் நீ நம்பல உண்மையில இந்த பில்டிங் நான் தான் கட்டினேன் அது சரி ஒரு வேலை செய்யணும் மழை வந்து நாசம் மழையை பற்றி காய்ச்சி போட்டு கட்டினா விரையில அதான் நானும் சின்ன வேலையில செய்கிறேன் இல்லையா அதான் வேணும் பிரச்சனை இல்லை போங்க வேறு ஆளை பாக்குறேன் அப்படி இல்லையாண்ணா நான் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்கிறேன் நான் இந்த கட்டுற அப்படின்னா தான் வந்தேன் நான் இது பூசுறேன்டா நான் திரும்ப போமா அதை மட்டும் திரும்ப போமா அப்ப நீங்க போட்டு வாங்கன்னு சொல்லு அங்காள உங்களுக்கு சுத்தி பார்க்கணும் சரி பாரு மச்சி
நீ இப்ப என்ன செய்யறாண்டா கழுவு பட்டுத்தாயா கழுவு பட்டுத்த யாரு ஒரு ஆளா இல்ல மேல் எடுக்க வந்து நீ சொல்லு நீங்களுக்கு மேசம் வேலைக்கு வந்து களவெடுக்க வந்த நீங்க நீ கடைசியா கழுவு படுறாயா கழுவு பட்டுத்த பேங்க்ல போட்டு விடு டேய் என்ன எவ்வளவு வந்திருக்குது ஒன்று வந்துட்டு கிட்ட வந்துட்டு கிட்ட வேற இல்லையா கிட்ட வேற இல்லையா ஜன்னல பேர் சரி ஓகே அப்படி போமா அப்படி போமா ஆனா என்ன பேர் என்ன சிந்து தந்த காசு தங்கம் சிரிச்சிடாதியா சிரிச்சிடாது ஏன்னா நான் முன்னான் இதே இடிக்கிறது அவர் டிப்பர்காரன் உங்களுக்கு சொந்தக்காரரா அப்படியே போடு ஆனா அவங்களோட ஒழுங்கியால் என்ன டிப்பர்கள் இறக்கணும் டிப்பர்காரன் சொந்தக்காரரா மற்றது சிம்டாசி வீடு அங்கே இருக்குன்னு சொன்ன அவன் என்னத்தை கூப்பிடவே அதே வந்து அந்த மூளையோடு மாத்தணுமா ஐயோ கோடா ஊர்ல 2 கோடி முடிச்ச போகுது ஐயோ அதுக்கும் ஒன்றும் போகும்போதுதான் இருக்கும் மூளை ஓட்டு சரி 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 சரி